மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாசஸ் ப்ரொஃபைல் சேனல். எல்லாருமே ரவுண்ட் 2 கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஷெட்யூல நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவும் இல்லாதபடி கடந்த 5 வருஷமா இந்த நிகழ்வு வந்து நடந்ததே இல்ல. பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோட கவுன்சிலிங் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நடத்துறாங்க. எப்பவுமே எல்லா வருஷமுமே பாராமெடிக்கலோட டிகிரி கோர்சஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸோட கவுன்சிலிங் நடத்துவாங்க. பட் இந்த வருஷம் என்னன்னு தெரியல, டிப்ளமோ கோர்சஸோட கவுன்சிலிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரே டவுட் என்ன அப்படின்னா, நான் டிப்ளமோ கோர்சஸோட சாய்ஸ் ஃபில்லிங் அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா, அடுத்து என்னால வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட சாய்ஸ் ஃபில்லிங் அட்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பா உங்களால என்ன செய்ய முடியும்னா, பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். டிப்ளமோ கவுன்சிலிங்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா, ஜாயின் பண்ணும்போது சொல்லிக்கிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணுங்க. நான் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் வரும்போது, கண்டிப்பா நான் வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுவேன். எனக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா, நான் மூவ் ஆயிடுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா கவர்ன்மெண்ட் காலேஜஸ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, அக்செப்ட் பண்ணுவாங்க. இனி அடுத்து 2வது இருக்கக்கூடிய முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, டிப்ளமோ கோர்சஸ்க்கு ஹாஸ்டல் உண்டா அப்படின்னு கேட்குறீங்க. டிப்ளமோ கோர்சஸ்க்கு ஹாஸ்டல் கிடையாது. அதே நேரத்தில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 1500 தான் உங்களுக்கு வரும். சரி, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்பதான் மேம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. செப்டம்பர்ல தான் இனி நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. பட் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க பொறுத்தவரையில நெறைய கவர்ன்மெண்ட் சீட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெறைய செல்ஃப் அனௌன்சிங் காலேஜ் சீட்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 நாள் நம்ம வெயிட் பண்ணோம்னா போதும். இந்த மாசம் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. ஏன்னா டிப்ளமோ கோர்சஸோட கவுன்சிலிங் வந்து ஓப்பன் பண்ணனால. பட் நெக்ஸ்ட் மந்த்ல என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல நமக்கு இந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெறைய பிள்ளைங்க நம்மளோட ஜாயின் பண்ண இடத்துல இருந்து நமக்கு குடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நான் ஜாயின் பண்ண இடத்துல இன்னும் 10 சீட் இருக்கு மேம், இன்னும் 20 சீட் இருக்குது, இன்னும் 15 சீட் இருக்குன்னு கிட்டத்தட்ட 3, 4 பிள்ளைங்க நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாங்க. ஸோ அவ்வளவு சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லயும் இருக்கும்போது அத வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரவுண்ட் 2 நடத்துவாங்க. அதுல ஏற்கனவே நீங்க கிடைச்ச சீட்ட மாத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க மாத்திக்கலாம். இல்லன்னா புதுசா சீட் எடுத்தும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இன்னும் சில பேர் வந்து ஃபமாடி கவுன்சிலிங்காக வெயிட் பண்றீங்க. இங்க கவர்ன்மெண்ட் ரவுண்ட், அதாவது கவர்ன்மெண்ட் காலேஜ் இருக்கக்கூடிய செகண்ட் ரவுண்டே இன்னும் நடக்காத போது ஃபமாடியே இப்ப இமிடியேட்டா என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார்மாடி வந்து ரவுண்ட் 2 கூடால நடத்துவாங்க. இல்லன்னா ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடத்துவாங்க. ஸோ ஃபார்மாடிக்குள்ள ஸ்டூடண்ட்ஸா வெயிட் பண்ணுங்க. ஸோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், டிப்ளமோ கோர்சஸோட சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு ஓப்பன்ல இருக்குது. அப்ளை பண்ணணும், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சிருங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுங்க. தேங்க் யூ.